எப்படி இருக்கீங்க? First of all, I want to praise God for giving me the privilege to preach the word of God in this church and in this country. ஆமே முதலா நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். Second of all, I want to thank Pastor Anton for giving me this opportunity to share the word of God among you. ஆமே பாஸ்டர் ஆண்டனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக. So this is the first time I'm preaching in front of Pastor Anton and with Pastor Anton. இதுக்கு பாஸ்டர் முன்னாடி முதல்ல உள்ளதே நான் பிரசன்னம். I am very nervous, but God is able. ஆகவே நான் உணர்ச்சி வசப்பட்டாலும் கர்த்தரால் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் தமிழ் தான் நல்லா தமிழ் பேசுவேன், ஆனா தமிழ் ப்ரீச் பண்ணது இல்ல. So I'll try to do ரெண்டு லாங்குவேஜ்லயும் பேச ட்ரை பண்றேன். சரியா வரலனா மன்னிச்சுக்கோங்க. Okay, let's pray and go to the word of God. Let's pray. Heavenly Father, Lord, thank you for this wonderful day, Lord. Thank you for giving us the privilege to be present in your presence. I commit this time into your mighty and precious hands, Lord. Even as I share your word, I pray, Lord, that you anoint me, Lord, that you put words in my tongue, Lord. I pray, Lord, that your word would come forth, Lord, and do mighty and beautiful things today, Lord. I pray that your word would come forth and break every heart that needs to be broken and comfort every heart that needs comfort, Lord. Holy Spirit, take control. In Jesus' name I pray. Amen. Amen. Hallelujah. So the heading of my sermon today is the power of a vow. அதாவது இந்த பிரசங்க தலைப்பு அதாவது பொருத்தனையின் வல்லமை. What is a vow? A vow is a promise to God. பொருத்தனை என்றால் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. It's we making a sacrifice before the Lord. அதாவது நான் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பேன் என்கிறதான ஒரு நிலைக்குள்ளே நான் வருவேன். How many of you have made vows to God? எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்துல வந்து பொருத்தனைகளை பண்ணியிருக்கிறீர்கள்? கை காட்டுங்க. Okay, I made 2 vows. நான் ரெண்டு பொருத்தனை பண்ணியிருக்கேன். I'm going to share that with you at the end of the sermon. கடைசியிலே நான் அதை உங்களோட கூட சொல்ல விரும்புகிறேன். So throughout the Bible, we see people making vows to God. வேதத்தை பார்க்கும்போது பலர் தேவனோடு கூட ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். People who had nothing financially, spiritually or emotionally, when they made a vow, we see that their life totally changed. சில நேரங்களில் அவருடைய பொருளாதார வசதிகள் அவருடைய பல திறன்கள் அவைகள் இல்லாத பட்சத்திலும் அவர்கள் தேவனுக்கு தான் ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் அதை செய்து முடிக்க அந்த வல்லமை கொடுக்கிறார். We can see examples in the book of Genesis, Numbers and Jonah. நீங்க பார்க்கலாம் யோனாவை குறித்து பார்க்கும் பொழுது பல உதாரணங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது புதிய ஆதியாகமத்தில். Let's read Genesis chapter 28 verse 20 to 22. Can someone read in Tamil? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடக்கம் 22ஆம் வசனம் வரை. அடுத்து தமிழ்ல செய்ய பாருங்க. Can someone read it? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். Amen. Let's read Numbers chapter 21 verse 2. என்னாகும் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என்னாகும் 21. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரே, இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களில் சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். So whether you sow with your finances, worship, prayer or anything, all that is a sacrifice to God. அதாவது என்னுடைய பாடலாயிருக்கலாம், ஆராதனையாயிருக்கலாம், நம்முடைய பொருளாதாரமாயிருக்கலாம், நாங்கள் அதை தேவனுக்கு கொடுப்பது ஒரு பலியாக இருக்கிறது. So sacrifice draws you closer to God. அந்த பலிகளை செலுத்தும் பொழுது நாம் தேவனோடு இன்னும் அதிகமாய் நெருங்குற தன்மை உருவாகும். So today I'm going to talk to you about a special vow made in the Bible. அது வேதத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒப்பந்தத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். How many of you all know or how many of you all remember Hannah's story? எத்தனை பேருக்கு அன்னாவின் கதை தெரியும்? அன்னா. So we see Elkanah had 2 wives. Elkanah ரெண்டு மனைவி இருந்தார்கள். One was Peninnah and one was Hannah. ஒன்று பெனின்னா அடுத்து அன்னா. So we see that Peninnah had children but Hannah didn't have any children. ஆனா பெனின்னாளுக்கு வந்து
குழந்தைகள் இருந்தது, ஆனால் அன்னாளுக்கு குழந்தைகள் இருக்கவில்லை. So it was a custom that every year Elkanah goes to Shiloh to worship and sacrifice to the Lord. உங்களுக்கு தெரியும், எல்கனா வந்து அவன் ஒவ்வொரு வருடம் தன் குடும்பத்தோடு கூட அவன் ஆராதிக்கும்படியாக அவன் தேவ சமூகத்துக்கு போவான். So like every time he sacrifices, he gives portions to Penina and her children. ஆகவே எப்படியும் அங்கே போய் பலிகளை செலுத்தும் பொழுது அவன் பெண்ணினாளுக்கு பிள்ளைகளுக்கும் அவன் சில பலிகளை கொண்டு வந்தான். But we see that to Hannah he gave double portions, even though God had closed her womb. He loved her அங்கே கற்பம் மூடப்பட்டிருந்தாலும் இரட்டத்தனையாய் அவள் அங்கே கொடுக்கப்பட்டது. because he loved Hannah. அன்னாளை அதிகமாய் நேசித்தபடியால் எல்கனா. Hence we see that Penina kept on provoking Hannah until she would grieve. ஆகவே நாங்கள் பெண்ணினா அன்னாளை மிகவும் கஷ்டப்படுத்தினால் அங்கே அவளுக்கு இருந்த குறை நிமித்தமா. So Hannah would weep and finally she wouldn't eat. அதுக்கு இப்ப அன்னாள் பல நாட்களாய் தேவசபையை ஜெபித்து அவள் சாப்பிடாமல் உபவாசித்திருந்தாள். So we see that one day Hannah got up and she walks to the temple of God. ஒரு நாள் அன்னாள் என்ன செய்தால், தேவ சமூகத்துக்கு போய் ஜெபிக்க வேண்டும் என்று அவள் புறப்பட்டு போனாள். She goes and she weeps to the Lord. She pours out her heart to the Lord. அவள் தேவ சமூகத்தில் போய் அழுது கண்ணீர் விட்டு அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். So that time like her mouth was moving but her words were not heard. She was praying inside her heart. ஆகவே தெரியும், அவள் ஜெபித்து அவள் உதடுகள் காய்ந்து போய் அவளுடைய அதாவது பேச்சுகள் வர முடியாமல் இருந்தது. So we see that Eli, the priest, he notices that and he thought Hannah was drunk. அப்போ தேவ சமூகத்திலே இருக்கிற அந்த ஏலி தேவ ஊழியக்காரன், அவள் ஏலி இருக்கிற தேவ ஊழியக்காரன் இவள் அங்கே வெறி கொண்டவளாய் இருக்கிறார் என்று சொல்லி. So he asked Hannah, how long are you going to stay drunk? Put your wine away. He tells Hannah that. அப்போ நீ எவ்வளவு நீ குடித்திருக்கிறாய் என்று சொல்லி அன்னாளிடத்திலே கேள்வி கேட்கிறார். So we see that Hannah replies, Lord, don't take me to a worthless woman. I'm not drunk. I'm deeply distressed. I'm pouring out my heart to the Lord. I'm a woman who is like deeply distressed in heart. அப்போ தேவ ஊழியக்காரர்கள் பதில் சொல்லுகிறார், நான் குடித்து வெறித்தவள் அல்ல, நான் தேவ சமூகத்திலே நான் மிகவும் பிரயாசப்பட்டு மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்தவளாய் காணப்படுகிறேன் சொல்லி. So we see that Eli answers Hannah. He says, go in peace, the Lord will answer your petition. அப்போது ஏலி என்ன செய்தால், அவளை ஆசீர்வதித்து நீ சமாதானத்துக்கு போ, நீ ஜெபித்த காரணம் கைகூடும் என்று சொல்லி அவளை வாழ்த்தி அந்த ஊழியக்காரன் அனுப்புகிறார். So Hannah leaves that place and we see that her face was no longer sad. ஆகவே அன்னாள் அந்த இடத்திற்கு புறப்படும் போது முகம் மிகவும் வேறுபட்டதாய் காணப்பட்டது. So after that next day they wake up, they sleep, they wake up, they worship the Lord and they leave to their city. ஆகவே அவள் ஆராய்ந்து அவள் திரும்பமாக அவருடைய நகரத்துக்கு கடந்து போனார்கள். Now what happens? இப்போது என்ன நடந்தது? The miracle. ஒரு அற்புதம் நடந்தது. We see that the Lord remembered Hannah. Amen. அதாவது அன்னாளை தேவன் நினைத்தருளினார். ஹalleluya. Amen. Let's read 1 Samuel chapter 1 verse 20. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20 வசனம். சிலநாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். So we see after the child was born, after the child was weaned, she took him to the Lord's house with other sacrifices. ஆகவே நம்ம பார்க்கிறோம், அங்கே குழந்தை பிறந்த உடனே அவள் அன்னாள் என்ன செய்தார், அந்த குழந்தையை அழைத்து கொண்டு போய் அங்கே பலி செலுத்தும்படியாக தேவ அழைத்து கொண்டு போனார். So what I'm trying to tell you today is when we make a vow to the Lord, He answers us immediately. ஆகவே நம்ம அதாவது ஒப்பந்தம் பண்ணி, அதாவது தேவ சமூகத்தோடு நம்ம ஒப்பந்தம் பண்ணி நம்ம கேட்டுக்கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறார். Because when we make a vow, we are telling God, Lord, if you do this to me, I'm willing to do this for you. சோ நாங்க ஜெபிக்கிற ஆண்டவர் இப்படி செய்வீர் செய்தால் நான் இதை நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லி நாங்கள் பொருத்தனை பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். It shows that you are willing to do something for God. அதாவது அதன் அர்த்தம் என்னவென்றால் இன்னைக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் பொழுது நான் கர்த்தருக்காக நான் செய்வேன் என்பதை அவர் காண்கிறார். It's your effort. அது எங்களுடைய ஆசீர்வாத நன்மையா இருக்கிறது. Your effort matters to God. அதாவது உங்களுடைய நீங்கள் அதற்கு கிரியம் செலுத்தும் பொழுது அங்கே காரியங்கள் அங்கே செய்யப்படுகிறது. கேர்ள்ஸ்க்கு எஃபர்ட் போடுற பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். உண்மைதானே? Why? Because எனக்காகவே இதை செய்யணும்னு சொல்றாங்களே அப்படின்னு பிடிக்கும். அப்ப கேர்ள்ஸ்க்கு அப்படின்னா ஆண்டவருக்கு அவரோட பிள்ளைங்க, நாங்க அவரோட பொண்ணுங்க, அவரோட பசங்க எனக்கு இதை செய்யணும்னு சொல்றாங்களே உடனே ஆன்சர் தந்துருவாரு. Amen. So is your prayer still delaying? இன்னும் உங்களுடைய ஜெபங்கள் தாமதமா இருக்கிறதா? Are you still on your waiting period? இதெல்லாம் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காலத்திலே காணப்படுறீங்களா? Are you disappointed? நீங்கள் அதாவது
அதைரியப்பட்டிருக்கிறீர்கள். Did you try making a vow before God instead? நீங்கள் இப்பொழுது விரும்புகிறீர்கள் இந்த தேவ சமூகத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்க ஜெபம் என்னன்னு எனக்கு தெரியாது. அது வீடு வேணுமா, இல்லைன்னா கார் வேணுமா, குழந்தை வேணுமா, கல்யாணம் ஆகணுமா, நல்ல சுகம் வேணுமா, கடன் பிரச்சனை, எதுவா இருந்தாலும் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சு பாருங்க. பண்ணி பார்த்தா ஆண்டவர் கட்டாயமா பதில் தருவாரு. பதில் வரும், அது தாமதிக்கார். அன்னாரின் வேதனை கண்ட தேவன், அன்னாரின் ஜெபத்தை கண்ட தேவன், அன்னாரின் பொருத்தனை நிறைவேற்றிய தேவன் உங்களையும் என்னை காண்கிறார் அன்பானவர்களே. சோ நான் இது வரைக்கும் லைஃப்ல 2 பொருத்தனை பண்ணியிருக்கேன். முதலாவது பாஸ்ட் ஆண்டர் சர்ச்ல தான் ஸ்ரீலங்கால ஒரு ரிவைவல் மீட்டிங்ல நான் பைபிள் காலேஜ் போவேன், போய் ஊழியம் செய்வேன்னு பொருத்தனை பண்ணேன். பைபிள் காலேஜ் போனேன், ஊழியமும் செய்தேன், ஆனா நடுக்க நிப்பாட்டிட்டேன். I stopped. So எல்லாரும் பிரச்சனை வந்தா தான் ஆண்டவர் தேடுவாங்க, சந்தோஷமா இருக்கப்ப ஆண்டவரை மறந்துடுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசம். நான் சந்தோஷமா இருக்கப்ப ஆண்டவரை ஆடி பாடி துதிச்சிட்டு இருப்பேன். பிரச்சனை வந்தா ஆண்டவர் எங்களுக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, அப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவேன். அது என்ன வீக்னஸ். இப்ப ஆண்டவர் இங்க என் கூட பேசுறாரு, எனக்கு சொல்றாரு பொருத்தனையா நிறைவேற்று, நான் கட்டாயமா நிறைவேற்றுவேன். ஒரு சின்ன ஊழியமாவது ஆண்டவருக்காக செய்வேன். 2வது பொருத்தனை, மேரேஜ் பண்ணி 3 வருஷமா எங்களுக்கு பேபி இல்லை, எனக்கு ஒரு சிக்கு பேபி இல்லை. அப்ப நாங்க என்னென்னமோ செய்து பார்த்தோம், பேபி ட்ரீட்மெண்ட் கூட ஸ்ரீலங்கால 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணி செய்து பார்த்தோம், nothing worked. Finally we decided to sit and pray. So we prayed every night, we held hands and we prayed. We told God, Lord, if you give us a baby, if you bless us with a baby girl, we will give her to serve you. நான் சொன்ன ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தருவீனா அந்த குழந்தை உங்க ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன். So after 3 years, according to God's time, He blessed us with a beautiful baby girl. She's right here. தேவன் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார். ஹalleluya. So blessed and so honored. So இப்போ நான் சொல்றத நல்லா கேட்போம். பொருத்தனை பண்ணா அதை நிறைவேற்றணும், இல்லைன்னா நாங்கள் ஆண்டவரை ஏமாற்றுறோம், அது பாவம். Let's read Ecclesiastes chapter 5 verse reading 4 to 6. Ecclesiastes chapter 5 verse reading 4 to 6. 5ஆம் அதிகாரம் 4 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தின் பாவத்துக்குள்ளாகவும் உன் வாய்க்கு இடம் கொடாதே. So if you think you can't fulfill it, you better not make a vow. அதாவது உங்களால் செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் பொருத்தனை பண்ணக்கூடாது. The other thing is we have an enemy. Who? எங்களுக்கு ஒரு சத்துரு இருக்கிறார். Satan. Satan doesn't want us to make a vow before the Lord. பிசாசுக்கு எப்பொழுதுமே விருப்பப்படுவான தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுவார். He will do anything and everything to stop us from the breakthrough. அதாவது தேவனுக்கு தான் வாக்கு பண்ண பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றாமல் இருக்கிறது பல தடைகளை கொண்டு வருவார். So if you are not aligned to the word of God, He will do anything to stop you from making a vow, and He will stop you from the breakthrough as well. ஆகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நிலைத்திருக்காவிட்டால் எப்படியாவது நாங்கள் பண்ணின பொருத்தனைகளை அப்படி சீர்குலைப்பதற்கு பல முயற்சிகள் பண்ணுவார். It could be through financially, through service, through worship, througugh prayer, whatever it is. But my lovely people, I'm here to tell you today, God sees every sacrifice and every offering that you give. Nothing goes unnoticed. In time you will reap what you sow. Amen. Amen. Thank you. I believe God spoke to you today. Amen. God bless you. Have a good day. Amen. Hallelujah. Amen. Praise the Lord. அவர் விசுவாசத்தை கர்த்தர் உங்களோடு பேசினார் சொல்லி விசுவாசித்தீங்க. ஆமென். ஹalleluya. ஆகவே நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஒரு பொருத்தனை, நீங்க ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணிருப்பீங்க, அதை நீங்க மறந்துருப்பீங்க தேவ சமூகத்துல, அதை திரும்ப ஞாபகம் கொண்டு வர போறீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவருடைய நேர்காட்சியா நானும் பொருத்தனை பண்ணிருக்கிறேன், எல்லாரும் பொருத்தனை பண்ணிருக்கிறோம். நம்ம எல்லாம் உட்கார்ந்த மடமாய் கல்லை மூடி காலை கொடுத்து நான் எதை நிறைவேற்றவில்லை. சொன்ன நாங்கள் பல பொருத்தனை பண்ணி நாங்கள் ஜெபித்து அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்து இப்போது நாங்கள் அதை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். ஆண்டு திரும்ப சொல்றாரு,
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனுடைய நாளில் ஒரு நல்ல செய்தியை மனதில் கொண்டு வந்திருக்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். நம்ம சொன்ன மறந்து போனதை ஞாபகப்படுத்துகிறார். அந்த அண்ணா பொருத்தனை நிறைவேற்றாவிட்டால் சாமுவேல் உருவாகி இருக்க மாட்டார். குழந்தை கிடைத்தவுடனே தேவ சமூகத்தை மறந்து அவளுக்கு நன்றாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கல. இன்னைக்கு நீங்க பண்ண பொருத்தனை நிறைவேற்றும் பொழுது அந்த பொருத்தனை, அந்த பள்ளி பலருக்கு ஆசீர்வாதமாய், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அவன் பண்ணின பொருத்தனை ஒன்றுதான், அதை நிறைவேற்றின போது ஒரு தீர்க்கதரிசி உருவாங்க. நீங்க என்ன பொருத்தனை பண்ணிருக்கீங்க? நீங்க மறந்து தூரமா இருக்க வேண்டாம். அந்த சொல்ல மகனே மகளை திரும்பி வந்துரு, என் பக்கம் வந்துரு. அந்த பொருத்தனை நிறைவேற்ற நீங்க தீர்மானம் பண்ணுங்க. அந்த மன்னி நீங்க மன்னிப்பு கேட்டா நிச்சயம் மன்னிப்பு கொடுப்பார். அவர் உங்களை பழிவாங்க தேவன் அல்ல. He won't take revenge in you. So if you made a vow today, tell God, I'm going to do it. Take a decision right now. எத்தனையோ கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம பொருத்தனை பண்ணிருக்கோம். எல்லாத்தையும் பண்ணி ஏதாவது ஒன்றை ஞாபகத்துக்கு கொண்டுதான். ஒரே ஒன்றை, just one thing bring up to your mind right now. சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்வேன், I will do it. அதுக்கு தான் அந்த பரிசுத்த வல்லமை கொடுக்கிறார். பெந்தேகோஸ்து வல்லமை. அது வல்லமை வரும் பொழுது நமக்குள்ளே பலன் வருகிறது. அந்த வல்லமை வரும் பொழுது நம்மால் செய்ய முடியாததை செய்ய வைக்கிறது. உங்களால் முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு முடியும் அதை செய்ய. ஓரபா ஷகதல மரகதலவா. கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நீங்க அந்த சாக்ரிஃபைஸ், அந்த பொருத்தனை செய்யும் பொழுது பல நன்மைகளை பெற்றுக் கொள்வீங்க. பல நன்மைகளை. இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ரபா ஷபதலவா. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அமைதியாக ஜெபம் பண்ணி ஜெபிங்க.